வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தான் அவரே கட்சியின் இன்றைய காலம் அனைத்து செயற்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் மிக்கவர். இதனை ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 பிரதேச சபைகளின் தவிசாளர் உப தவிசாளர் நியமன சர்ச்சை தொடர்பில் இன்றைய தினம் விளக்கம் அளித்துள்ளார். ஜாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தான் அவரே கட்சியின் இன்றைய காலம் அனைத்து செயற்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் மிக்கவர். கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு அதிகாரம் இருக்கின்றது. அதன்படி கட்சியில் வரிதாக்கும் பதவி நிலைகளுக்கு மத்திய செயற்குழு உறுப்பினர்களை நியமிக்கும். அதன்படியே இன்றைய பதவி நிலை நியமனங்கள் செய்யப்பட்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதை ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனிடையே உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அமைப்பு தொடர்பில் பல கட்சிகளுடன் பேசியிருக்கின்றோம். அதற்கு தேசியத்தை நேசிக்கும் கட்சிகள் ஓர் அணியில் நின்று தேசிய கட்சிக்கு இடம் கொடுக்காத வகையில் ஆட்சி அதிகாரத்தை தமிழ் தரப்பினர் கையகப்படுத்தும் வகையில் அமைவதற்கு பங்களிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றேன். நான் ஆட்சி செய்வது தொடர்பில் தமிழ் தரப்பில் உள்ள கட்சிகளுடன் பேசியுள்ளேன். அதன்படி இன்று எமது தேசிய பரப்பில் இருக்கும் கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட ஏனைய தரப்பினரது ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். இதேவேளை ஏனையோர் கூறுவது போன்று எமது கட்சி எந்த ஒரு ஒற்றுமை இணக்கப்பாட்டையும் குழப்பியது கிடையாது என்றார். எமது நாட்டில் 30 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்ற போரில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் முகமாக இம்முறை நினைவேந்தல் செய்வதற்கு எமது மக்கள் கொழும்பு வெள்ளவத்தையில் ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த நினைவேந்தலை குழப்பும் வகையில் சிங்கள இனவெறி பிடித்தவர்களின் கைகூலிகள் செயற்பட்டிருந்தமை மிகவும் வேதனைக்குரிய விடயம் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுமதி இல்லாமல் சிங்கள மக்களே இல்லாத வடபகுதியில் பல விகாரைகளை கட்டுகின்றார்கள். தனியாரின் காணிகளை அடாத்தாக அபகரித்து அதில் விகாரை கட்டுகின்றீர்கள். அதனை கேட்க வந்தால் காவல்துறையை வைத்து மிரட்டுகின்றீர்கள். இறந்து போன பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கத்தில் அனுமதி இல்லை. சமத்துவம் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் கட்சிக்கு மக்கள் நம்பி வாக்களித்துள்ள நிலையில் இறந்தவர்களை நினைவு கூறுவதை தடுப்பது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. நாமும் இந்த இலங்கை நாட்டு மக்கள் என்ற வகையில் நாட்டின் இந்த இடத்திலேயாவது இந்த நினைவேந்தலை வருடா வருடம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எல்லோருக்கும் இருக்கும் சுதந்திரம் போல எமக்கும் சுதந்திரத்தை தந்து நினைவேந்தலை செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும். இவ்வாறு காட்டு மிராண்டித்தனமாக செயல்படுபவர்களை கட்டுப்படுத்தி கைது செய்து இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய விடாது தடுக்க வேண்டும் என்றார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் மாத்திரம் 3000க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட மருத்துவர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 20,588 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு காய்ச்சல் தொடர்பில் பொதுமக்கள் அவதானம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தில் அதிசொகுசு வாகனங்கள் ஏலம்பிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை சுவர்ணபூமி தேசிய இயக்கத்தின் தலைவர் அசங்கருவன் புதுப்பேட்டிய லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் செய்துள்ளார். வாகனங்கள் விலைமனு கோரல் செயல்முறை மூலம் வழங்கப்பட்டதாகவும் மதிப்பிடப்பட்ட பெறுமதி மிக குறைவாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு அவர் விலைமனு கோரல் மதிப்பீடு குறைவாக இருப்பதால் வாகனங்களுக்காக வழங்கப்படும் பணம் போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டார்.
எனவே மீண்டும் நடத்த திட்டமிட்டுள்ள வாகன ஏலங்களை நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சுவர்ணபூமி தேசிய இயக்கம் கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்ற 16 வயதான பாடசாலை மாணவி அம்சி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து முழுமையான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் ஜூன் மாதம் 23ஆம் தேதி அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்றும் மேலதிக நீதிபதி பசன் அமரசேன தெரிவித்துள்ளார். இதேவேளை மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி நீதிமன்றம் முன்பாக அமைதி போராட்டம் ஒன்றும் இன்று காலை இடம்பெற்றது. குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டாம் எனவும் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்ட பதாகைகள் கைகளில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியாக குரல் எழுப்பினர். பாலியல் துஷ்பிரயோகத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மற்றும் தனியார் கல்வி நிலைய பணிப்பாளர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் இதன் போது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. சிவில் சமூக பொது அமைப்புகள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. உயிரிழந்த மாணவியின் சார்பில் பிரபலமான 4 சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்தனர். குறித்த மாணவி கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உள்ள தொடர்மாடி ஒன்றில் இருந்து கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொதித்து தற்கொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேகிவளை நெதிமல பகுதியில் உள்ள ஒரு கடையொன்றில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கொழும்பு 13 ப்ளூமேண்டல் பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவரும் பெண்ணொருவரும் படுகாயம் அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் நேற்று முன்தினம் இரவு நாராயண் பீட்டர் கிங்ஸ் தனியார் மருத்துவமனைக்கு அருகில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லோலுவை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச உலக சுகாதார அமைப்பின் 78வது ஆண்டு பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நேற்று காலை சுவிட்சர்லாந்துக்கு பயணமானார். இந்த மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஒரு ஆரோக்கியமான உலகம் என்ற துணைப்பொருளில் நடைபெறவுள்ள இந்த ஆண்டு மாநாட்டில் உலக சுகாதார அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நாடுகளை சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அனைத்து நாடுகளின் சுகாதார துறைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் 5000த்திற்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டில் கலந்து கொள்ளும் அனைவரின் பங்கேற்புடன் விரிவான கலந்துரையாடலும் நடைபெறவுள்ளது. முன்வைக்கப்பட்ட திட்டங்கள், யோசனைகள் மற்றும் ஆராய்ச்சி தரவுகளின் அடிப்படையில் வரும் ஆண்டில் உலகம் முழுவதும் சுகாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மற்றும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு பொருத்தமான எதிர்கால திட்டங்களும் தயாரிக்கப்பட உள்ளன. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சருடன் அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க, ஜெனீவாவிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக்க, ஜெனீவாவிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் 1வது செயலாளர் நிசாந்தினி விக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.